பீர்க்கங்காய் பச்சடி. பீர்க்கங்காவே வேண்டான்னு சொல்ற பசங்களுக்கு கூட வறுத்தரைச்சு ஆந்திரா ஸ்டைல்ல இந்த மாதிரி தொகையில் அரைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சூடானோனே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு நல்லா வறுத்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடானோனே 3 பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 350 கிராம் பீர்க்கங்கால முள்ளை எடுத்துட்டு தோலோடு சேர்த்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 3 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துட்டு 3/4 கப் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே ஒரு பெரிய தக்காளி, 10 கிராம் புளி, தக்காளி மசீர வரைக்கும் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாராளமா கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறின உடனே ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாவோட சேர்த்து வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு பீர்க்கங்காவோட வறுத்ததெல்லாம் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் நல்ல பொரிய விட்டுட்டு 3 பூண்டு சேர்த்து நல்ல பொன்னிறமா வறுத்துட்டு தாராள பெருங்காயம் சேர்த்து பச்சடியோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்தீங்கன்னா டேஸ்டியான பீர்க்கங்காய் பச்சடி ரெடி.